தமிழ் மக்கள் பேரவையின் 5வது கூட்டத்தொடர் இன்று யாழ்ப்பாணம் பொதுநூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. சரியோ பிழையோ இயக்க இளைஞர்களின் தியாகம் தான் எங்கள் குறைகளை உலகறிய வைத்துள்ளது என்பதை நாங்கள் மறந்துவிடலாகாது. சிங்கள அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு சிங்கள மகனும் போரின் போது அவன் செய்த அட்டூழியங்களுக்காக தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதுதான் அவர்களின் எதிர்பார்ப்பு. இன்றைய அரசாங்கம் வெளிப்படையாக தரமாட்டோம் என்றது இப்பொழுதைய அரசாங்கம் எல்லாம் தருவோம் என்று காலத்தை கடத்தி கொண்டே செல்கின்றது. எல்லாம் தருவோம் என்று எங்களுக்கு கூறிவிட்டு எம்மிடையே அல்லது எமது சகோதர இனங்களுடன் மோத விடும் ஒரு பாங்கினை கண்கூடாக காண்கின்றோம். வவுனியா பொருளாதார மையத்தை எடுத்துக் கொள்வோம். ஓமந்தை தான் சிறந்த இடம் என்ற கருத்தை அமைச்சர் ஹரிசனுக்கு தெரியப்படுத்தினோம். ஆனால் இன்னொரு அமைச்சர் அதை தாண்டி குளத்தில் அமைக்க வேண்டும் என்று கூறி நான் இல்லாத ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் அதனை மாற்றி அமைக்க பார்த்தார். அதனால் ஊர் ரெண்டுபட்டது. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மீள்குடியேற்ற செயலடி தொடர்பிலும் தமிழ் மக்கள் பேரவையின் இணைத் தலைவர் அதிருப்தி வெளியிட்டார். 25,000 பொருத்தல் வீடுகள் வேண்டாம் என்று நாங்கள் கூறியதை ஏற்றுக்கொண்டுள்ளதாக காட்டிய அரசாங்கம் அதனை இன்னொரு விதத்தில் உட்புகுத்த வழியமைத்து வருவதாக கேள்விப்படுகின்றேன். வடமாகாண மக்கள் பிரதிநிதிகளை புறக்கணித்து முஸ்லிம் சிங்கள இடம்பெயர்ந்தோரை மீள குடியமர்த்துவதற்காக ஒரு ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலணி தேவையில் என்று எங்கள் வடமாகாண சபை தீர்மானம் எடுத்திருந்தும் மேற்படி பொருத்தல் வீடுகளை மேற்கண்ட இரு இனம் மக்களுக்கும் கட்டிக் கொடுக்கும் விதத்தில் அதை கொண்டு வந்த அதே அமைச்சரும் அந்த செயலணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த அமைச்சர் பொருத்தல் வீடுகளை பொருத்துவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார் போல் தெரிகின்றது. அதே நேரம் முஸ்லிம் சிங்கள மக்களின் மீள்குடியேற்றம் என்ற கருத்து சிரிப்புக்கிடமாக அமைந்துள்ளது. சென்ற ஜனாதிபதி தேர்தலின் போது எந்தவித வாக்குறுதிகளையும் நாம் பெற முயலவில்லை. பண்புள்ள கனவான்களாக நாங்கள் நடந்து கொண்டோம். ஆனால் முன்னிய அரசாங்கத்துடன் நெருங்கிய ஒட்டுறவு வைத்துக் கொண்டிருந்த இன்னொரு கட்சியின் தலைவர் எனக்கு இது தர வேண்டும், அது தர வேண்டும், எனக்கு எதிராக இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது என்று உறுதிமொழிகளை அந்த அரசாங்க தலைமைத்துவத்திடம் இந்த அரசாங்கத்தின் தலைமைத்துவத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு உதவ முன்வந்தார். இப்பொழுது அந்த உறுதிமொழியை காரணம் காட்டி இந்த அரசாங்கத்தை ஆட்சிப்படுத்தி வருகின்றனர். இதேவேளை வடமாகாண அமைச்சர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமிக்க உள்ளதாக வடமாகாண முதலமைச்சர் சி பி விக்னேஸ்வரன் யாழ்ப்பாணத்தில் இன்று தெரிவித்தார். பலவிதமான குற்றச்சாட்டுகள் அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பட்டுக் கொண்டு இருப்பதால் 2 இளைப்பாறிய நீதிபதிகளையும் இளைப்பாறிய அரசாங்க அதிபர் ஒருவரையும் சேர்த்து ஒரு குழுவை அமைத்து எந்தவிதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவற்றை அவர்களுக்கு தெரியப்படுத்தி சம்பந்தமான விசாரணை நடத்தி அவர்களுடைய ஆலோசனையை பெற்று நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்காக இந்த பிரேரணை ஒன்று வருகின்ற செவ்வாய்க்கிழமை எங்களுடைய சபை கூட்டத்தில் முன்னிறுத்தி இருக்கின்றேன். குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றியும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை எனக்கு தரப்பட்டிருப்பதால் என்னையும் சேர்த்து வேண்டுமென்றால் தேவையான குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைக்கலாம். இந்த குழுவை நாங்கள் நியமித்து அது ஒருவேளை தாமதமாக இருக்கக்கூடும். செய்யாமல் விடுவதிலையும் பார்க்க தாமதமாக செய்கிறதிலும் பரவாயில்லை தானே.